வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வெளியான விசேட அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ அதிரடியாக கைது. அனுர அரசில் போலீஸ் அரசியல்மயமாக்கலுக்கு முடிவு கட்டப்படும் பாதுகாப்பு அமைச்சர் உறுதி. ஏப்ரல் 21 தாக்குதல் விவகாரம் சிஐடியில் முன்னிலையானார் பிள்ளையான். தேசிய மக்கள் சக்திக்கு சவால் விடுக்கும் பிரதான கட்சியாக பொதுஜன பெரமுன மலரும் சானக எம்பி நம்பிக்கை. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சகல சிறப்புரிமைகளும் ரத்து கொண்டுவரப்பட உள்ள பிரேரணை. பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் விசேட சோதனை. கிழக்கு வங்காள விரிகுடாவில் அதிதீவிர வானிலை மாற்றம் அடுத்த வாரம் ஏற்பட உள்ள பாதிப்புகள். கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்ள முயற்சித்த பெண்கள் உட்பட 18 பேர் கைது. 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்திற்கு நாளை காலை 9 மணிக்கு வருகை தருமாறு பாராளுமன்ற செயலாளர் நாயகம் சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அறிவித்துள்ளார். நாளை காலை 10 மணிக்கு ஆரம்பிக்கப்பட உள்ள 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தில் பங்கு பெற்றவிருக்கும் எம்பிக்கள் அனைவரையும் காலை 9 மணிக்கு நாடாளுமன்ற வளாகத்திற்கு வருகை தருமாறு நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹனதீர அறிவித்துள்ளார். வரும்போது உறுப்பினர்களின் வாகனங்கள் போலீசாரால் அவற்றுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிறுத்தலிடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூடங்களில் நுழைவதுடன் வாக்களிப்பு மணியோசை அடிக்கும் வரை அங்கு தங்கியிருத்தல் வேண்டும் என்றும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. துணைவி அல்லது துணைவரோடு வருகின்ற உறுப்பினர்கள் அலுவலர்கள் நுழைவாயில் அருகில் இறங்க வேண்டும். மற்ற எல்லா உறுப்பினர்களும் உறுப்பினர்களின் நுழைவாயிலின் அருகில் இறங்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பதுளை நகரில் சட்டவிரோத பேரணியொன்றை நடத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ கைது செய்யப்பட்டுள்ளார். தேர்தல் மௌன காலத்தில் பேரணியை நடத்தியதற்காகவே ஹெரின் பெர்னாண்டோ பதுளை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்ட பின்னர் நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். போலீஸ் அரசியல் மயமாக்கலுக்கு முடிவு கட்டப்படும் எனவும் லஞ்சம் மற்றும் ஊழலை கட்டுப்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் புதிய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால உறுதியளித்துள்ளார். போலீசாரின் சுதந்திரத்தை மீட்டெடுப்பதற்கு தாம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் நேற்று செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். முந்தைய அரசாங்கங்களின் கீழ் போலீஸ் துறை அரசியல்மயமாக்கப்பட்டதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கை போலீசாரை அரசியல் செல்வாக்கிலிருந்து விடுவிக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஏற்கனவே நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் இலங்கை போலீசார் பக்கசார்பற்ற நியாயமான மற்றும் பொதுமக்களுக்கு பொறுப்பு கூறும் வகையில் செயல்படுவதை உறுதி செய்வதில் தனது உறுதியான நிலைப்பாட்டை அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். பிள்ளையான் என அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பில் சேனல் 4 தொலைக்காட்சி தயாரித்த விசேட செவ்வி ஒன்றில் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் முன்னாள் செயலாளரான அசாத் மௌலானா என்பவர் வாக்குமூலம் வழங்கியிருந்தார். அதில் சிவனேசதுரை சந்திரகாந்தனுக்கும் ஏப்ரல் 21 தாக்குதலுடன் தொடர்புடைய தாக்குதல்தாரிகளுக்கும் தொடர்பு இருந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் வெளிப்படுத்திய இந்த விடயம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காகவே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் இன்று காலை அங்கு முன்னிலையாகியுள்ளார். 2029 ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு சவால் விடுக்கும் பிரதான அரசியல் கட்சியாக நாங்கள் எழுச்சி பெறுவோம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நம்பி சென்று தோல்வியடைந்தவர்கள் எம்முடன் இணைந்து கொள்ளலாம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் டிவி சாலக தெரிவித்துள்ளார். அம்பாந்தோட்டை பகுதியில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். பாரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு மக்கள் ஆணை வழங்கியுள்ளார்கள். கடந்த கால அரசாங்கங்கள் மற்றும் ராஜபக்சர்கள் தொடர்பிலும் ஜனாதிபதி பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். அதேபோல் குற்றச்சாட்டுகளை சட்டத்தின் முன் நிரூபிக்க வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கொண்டு அரசியல் ஸ்திரத்தன்மையை தீர்மானிக்க
தீர்மானிக்க முடியாது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்துடன் பாராளுமன்றத்துக்கு வந்து ஜனாதிபதியானார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 3 பாராளுமன்ற ஆசனங்களை வைத்துக் கொண்டுதான் ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் வெற்றி பெற்றார். 2029ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு சவால் விடுக்கும் பிரதான அரசியல் கட்சியாக பொதுஜன பெரமுன எழுச்சி பெறும். மக்கள் விடுதலை முன்னணியை போன்று அரசாங்கத்தின் அனைத்து செயல்பாடுகளையும் எதிர்க்கும் எதிர்க்கட்சியாக செயல்பட போவதில்லை. நாட்டின் நலன் கருதி அரசாங்கம் எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு நிபந்தனையற்ற வகையில் ஆதரவளிப்போம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நம்பி சென்று ஏமாற்றமடைந்து அரசியலில் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளவர்கள் மீண்டும் எம்முடன் கொள்கை அடிப்படையில் இணைந்து கொள்ளலாம் என்றார். ஆசிய அபிவிருத்தி வங்கி இலங்கையின் நிதித்துறையை வலுப்படுத்த உதவுவதற்காக 200 மில்லியன் அமெரிக்க டாலர்களை கொள்கை அடிப்படையிலான கடனுதவிக்கு நேற்று ஒப்புதல் அளித்துள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதித்துறை ஸ்திரத்தன்மை மற்றும் சீர்திருத்த திட்டத்தின் 2வது துணை திட்டம் 2023இல் அங்கீகரிக்கப்பட்ட முதல் துணை திட்டத்தின் கீழ் நிலைப்படுத்தல் மற்றும் நெருக்கடி மேலாண்மை நடவடிக்கைகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. 2வது துணை திட்டமானது இலங்கையின் பொருளாதார நெருக்கடி, பின்னடைவு மற்றும் வறுமை ஒழிப்பு ஆகியவற்றிலிருந்து நிலையான மீட்சியை அடைவதற்கு வங்கித்துறையின் நிர்வாகத்தை வலுப்படுத்துவதற்குமான ஆதரவினை வழங்குகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சகல சிறப்புரிமைகளையும் ரத்து செய்ய யோசனை முன்வைக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கேசா விதானகே தெரிவித்துள்ளார். புதிய நாடாளுமன்றத்தில் தனிப்பட்ட பிரேரணையாக தாம் இந்த யோசனையை முன்வைக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் காலை மற்றும் பகல் உணவு முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என கோரியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பளங்கள் ரத்து செய்யப்பட்டு இந்த சேவையை ஓர் கௌரவ சேவையாக அறிவிக்க வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு குறைந்த வட்டியில் வழங்கப்படும் 10 மில்லியன் ரூபாய் கடன் இனி வழங்கப்படக்கூடாது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் பாதுகாப்பு நீக்கப்பட வேண்டும். அமைச்சர்களுக்கு கொழும்பில் வீடுகள் வழங்கினால் வாடகை அடிப்படையில் வழங்க வேண்டும் எனவும் அந்த வாடகை தொகை மகாபல புலமைப்பரிசில் நிதியத்திற்கு வழங்கப்பட வேண்டும் என பரிந்துரை செய்துள்ளார். காரியாலயங்களுக்காக வழங்கப்பட்ட 1 லட்சம் ரூபாய் தேவையில்லை. மாதிவெல பகுதியில் காணப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குடியிருப்புகளை பல்கலைக்கழக மாணவர்களுக்கான விடுதிகளாக மாற்றப்பட வேண்டும் என கோரியுள்ளார். ஓய்வூதியத்தை ரத்து செய்யவும் எம்பிக்களின் பிரபுத்துவத்தை ஒழிக்க வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு காப்புறுதி தொகையையும் ரத்து செய்ய வேண்டும் என கோரியுள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் நாடளாவிய ரீதியில் விசேட சோதனைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அறிக்கையொன்றை வெளியிட்டு நுகர்வோர் விவகார அதிகார சபை இதனை தெரிவித்துள்ளது. அதற்கமைய எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த வருடம் ஜனவரி 15ஆம் தேதி வரையில் குறித்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது பிரதான மொத்த விற்பனை நிலையங்கள் மற்றும் களஞ்சிய சாலை என்பவற்றை சோதனையிட்டு காலாவதியான மற்றும் விவரங்கள் திரிவுபடுத்தப்பட்ட பொருட்கள் சந்தைக்கு விடுவிக்கப்படுவதை தடுக்குமாறு உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் குறித்த காலப்பகுதியினுள் சிறப்பங்காடிகள் உள்ளிட்ட சில்லறை விற்பனை நிலையங்கள், மலிவு விற்பனை நிலையங்கள் மற்றும் நடமாடும் வர்த்தகங்கள் குறித்தும் கூடுதல் அவதானம் செலுத்தப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. 10வது நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வின் போது சபாநாயகர் தெரிவு இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை பெற்றுள்ளது. இதற்கமைய 10வது நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வு நாளைய தினம் இடம்பெற உள்ளது. நேற்று முன்தினம் 21 அமைச்சரவை அமைச்சர்கள் பதவியேற்றிருந்த நிலையில் அவர்கள் நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இதன்போது புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை பேச்சாளராக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச நியமிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை 10வது நாடாளுமன்றத்தின் சபை முதல்வராக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை குறித்த அமர்வின் போது சபாநாயகர் தெரிவு இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 10வது நாடாளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வு நவம்பர் மாதம் 21ஆம் தேதி முற்பகல் 10 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. அன்றைய தினம் முற்பகல் 11:30 மணியளவில் ஜனாதிபதி அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையை சமர்ப்பிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வாஸ்கோட காமா என்ற அதிசொகுசு பயணிகள் கப்பல் இன்று காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது.
689 பயணிகள் மற்றும் 460 பணியாளர்களுடன் குறித்த கப்பல் இந்தியாவிலிருந்து நாட்டுக்கு வருகை தந்துள்ளது. இது ஜெர்மனி, பிரிட்டன் மற்றும் இந்தியாவிலிருந்து கொழும்பு, காலி மற்றும் திருகோணமலைக்கு செல்லும் பயணிகளை சுமந்து வந்துள்ளது. போர்த்துகல் கொடியுடன் வந்துள்ள இந்த பயணிகள் கப்பல் நாளை இரவு இந்தோனேசியா நோக்கி புறப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. கிழக்கு வங்காள விரிகுடாவில் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு அருகில் எதிர்வரும் 23ஆம் தேதி தாழ்முகம் ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இது எதிர்வரும் 25ஆம் தேதியன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற்றம் பெறும். அதேவேளை 26ஆம் தேதி தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற்றம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலையின்படி இது ஒரு புயலாக மாற்றம் பெறும் வாய்ப்புள்ளது. தற்போதைய நிலையின்படி இதன் நகர்வு பாதை கிழக்கு மாகாணத்திற்கு அருகாக நகர்ந்து பின்னர் வடக்கு மாகாணத்தை அண்மித்து தமிழ்நாட்டின் கடலூர் புதுச்சேரிக்கிடையில் கரையை கடக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக எதிர்வரும் 26ஆம் தேதி மற்றும் 27ஆம் தேதிகளில் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் 26ஆம் தேதி மற்றும் 27ஆம் தேதிகளை உள்ளடக்கிய 48 மணி நேரத்தில் 350 மில்லிமீட்டரினை விட கூடுதலாக மழை வீழ்ச்சி கிடைக்கும் வாய்ப்புள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளிலும் தற்போது கிடைத்து வரும் தொடர்ச்சியான மழை காரணமாக நிலம் நிரம்பு நிலையை எட்டியுள்ளது. சில பகுதிகளில் வெள்ள அனர்த்த நிலைமைகள் ஏற்பட்டுள்ளன. எனவே கிடைக்கவுள்ள கனமழை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளிலும் வெள்ள அனர்த்தத்தை ஏற்படுத்தும் வாய்ப்புள்ளதனால் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் மிகவும் அவதானமாக இருப்பது அவசியம். விவசாயிகளும் இக்கனமழையை கருத்தில் கொண்டு தங்களுடைய விவசாய நடவடிக்கைகளில் குறிப்பாக நெற்செய்கை நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துவது அவசியம். எதிர்வரும் 26ஆம் தேதி மற்றும் 27ஆம் தேதிகளில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் காற்று மணிக்கு 60 தொடக்கம் 80 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வீசும் வாய்ப்புள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் உள்நில பகுதிகளில் காற்று 50 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் வாய்ப்புள்ளது. எனவே கடுமையான காற்று வேகத்தினால் பாதிக்கப்படக்கூடிய மரங்கள் மற்றும் பழைய கட்டடங்கள் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம். இதன் காரணமாக எதிர்வரும் 24ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை இலங்கையின் வடக்கு, கிழக்கு, தென்கிழக்கு மற்றும் தெற்கு கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது எனவும் தெரிவித்தார். பொய்யான ஆவணங்களுடன் கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்ள முயற்சித்து 12 பெண்கள் உட்பட 18 பேர் பத்திரமுள்ள பெலவத்தை குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தில் நேற்று காலை கைது செய்யப்பட்டுள்ளனர். கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்வதற்காக போலி இலக்கங்கள் மற்றும் உத்தியோகபூர்வ முத்திரைகள் கொண்ட ஆவணங்களை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்திற்கு சமர்ப்பித்த குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடவுச்சீட்டு பெறுவதற்காக திணைக்களத்திற்கு வரும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வசிப்பவர்கள் அனைவரும் உத்தியோகபூர்வ முத்திரை மற்றும் ஆவணங்களில் இலக்கங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த குழுவினர் அந்த இலக்கங்களை நுட்பமாக மாற்றியமைத்து போலியாக ஆவணங்கள் தயாரித்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போலீஸ் தெரிவித்துள்ளனர். திணைக்களத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய படிவத்தின் மேல் எழுதப்பட்ட மேல் மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் கயங்க மாரப்பனவின் உத்தியோகபூர்வ முத்திரையும் போலியாக உருவாக்கப்பட்டு முத்திரையிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு கொள்ளுப்பட்டியில் உள்ள பழைய கட்டடம் ஒன்றின் சுவர் இடிந்து வீழ்ந்ததில் சுவரின் ஒரு பகுதிக்கு அடியில் சிக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆரவத்தை நமுடுகுள பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடையவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளதாகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். பழைய கட்டடத்தை இடிக்கும் போதே குறித்த நபர் அதில் சிக்கியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது ஒப்பந்ததாரரால் பணியமர்த்தப்பட்ட ஊழியர்களின் பாதுகாப்பு தொடர்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். ஒப்பந்தக்காரர்களின் அலட்சியத்தால் மரணம் நிகழ்ந்துள்ளது
உள்ளதென விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஒப்பந்ததாரர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ருகுணு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரை பதவி நீக்கம் செய்யுமாறு கோரி பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் மற்றும் மாணவர் சங்கங்கள் முன்னெடுத்துள்ள பணி புறக்கணிப்பு போராட்டம் இன்று 2வது நாளாகவும் தொடரும் என பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றிணைந்த குழு தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இது தொடர்பான விடயம் தொடர்பில் பிரதமர் ஹரணி அமரசூரியவுடன் நேற்று பிற்பகல் கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் அதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பல்கலைக்கழக ஒன்றிய கூட்டுக்குழுவின் இணைத் தலைவர் தம்மிக்க எஸ் பிரியந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பதவியேற்றதன் பிறகு கல்வித்துறை ஊழியர்கள் கல்விசாரா ஊழியர்கள் மற்றும் மாணவர்களை கடும் அழுத்தத்திற்கு உள்ளாக்கி தனிப்பட்ட பழிவாங்கலுக்கு உள்ளாக்கியுள்ளார். அவர்களை பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதிலிருந்தும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. கல்விசாரா ஊழியர்களுக்கும் அதே நிலைமைதான், ஏனைய துணைவேந்தர்களுக்கும் இதே நிலைமைதான். அவருக்கு அரசியல் பாதுகாப்பு உள்ளது எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எமது நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.